ஜெகத்குருவே சரணம். சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் இருக்கக்கூடிய ராகவேந்திர பக்த சொந்தங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். ஏன்னு கேட்டால் இது உங்களுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு அழைப்பு. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி காலை 8 மணிலிருந்து அன்று மாலை 4 மணி வரைக்கும் ஜொஹூர் ஸ்குடாய் அப்படிங்கிற இடத்துல குரு பக்தி சங்கமம் 3.0 அப்படிங்கிற நிகழ்ச்சியும் இணையதள அறிமுக விழாவும் நடைபெறவிருக்கிறது. சிங்கப்பூர் இல்லை மலேசியாவில் இருக்கக்கூடிய ராகவேந்திர பக்த சொந்தங்கள் தவறாமல் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க. ஏன்னு கேட்டால் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பல அன்பு நெஞ்சங்கள் அந்த இடத்திற்கு வருகை தந்து அவர்களுடைய சொற்பொழிவை அந்த இடத்தில் ஆற்றவிருக்கிறார்கள். ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கும். த கிராண்ட் டிவைன் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கம். ராகவேந்திர பக்தி இயக்கத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு பல்வேறு விதமான சேவைகளை இதுகாலம் தொடர்ந்து தொண்டாற்றி கொண்டு வருகிறது அந்த அமைப்பு. இந்தியா, அதாவது தமிழ்நாடு, மலேசியா, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா போன்ற இடங்களில் இந்த அமைப்பு இயங்கி கொண்டிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கம் இந்த அமைப்பு நிறைய கும்பாபிஷேகங்கள், நிறைய நிகழ்ச்சிகள், குருராஜருக்கு புகழ் சேர்க்கக்கூடிய வகையில் நிறைய வைபவங்களை தமிழ்நாட்டில் அரங்கேற்றியிருக்கிறார்கள். நிறைய நிகழ்வுகள், நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க பண்ணியிருக்கிறது. இதனுடைய தலைவராக இந்த அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கத்தின் தலைவராக திரு முனியாண்டி கே சுப்பையா அண்ணன் சார் அவர்கள்தான் இதனை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், குருராஜருடைய அருளோடும் ஆசிகளோடும். இது மலேசியா, தமிழ்நாடு மற்றும் ஸ்ரீலங்கா, அதாவது இந்தியா போன்ற இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம சொல்லுவோம், சுவாமி அவர் விரும்பினால் மட்டுமே அவர் விரும்பியதை உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்வார். அவர் விரும்பாமல் ஒரு அணுவை கூட அவருக்கு நம்மால் அர்ப்பணிக்க முடியாது. அப்ப அவர் விரும்பினால் மட்டுமே நம்மிடமிருந்து விரும்பியதை எடுத்துக்கொள்வார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான நற்காரியங்களை, பல்வேறு விதமான நிகழ்வுகளை இந்த அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கத்தின் மூலமாக திரு முனியாண்டி கே சுப்பையா சார் அண்ணன் அவர்கள் தலைமையேற்றிருக்கக்கூடிய நிறைய அன்பர்கள் இருக்கிறார்கள். நமது இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டில் நிறைய அங்கத்தினர்கள் அதில் இருக்கிறார்கள். மலேசியாவில் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்ரீலங்காவில் ஒரு மடமே இருக்கிறது நல்லூரில். அவர்களும் நம்முடைய அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கம் என்கின்ற அமைப்பின் சார்பாக அவர்களும் இது அங்கத்தினர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள். அப்போ நம்ம இங்கே என்ன சொல்ல வரோன்னா, குருராஜரால் அங்கீகரிக்கப்பட்டு அவரால் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கம். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நிகழ்வுகள், நிறைய வைபவங்கள் நடத்தியிருந்தாலும் கூட ஒரு 4 நிகழ்ச்சியை ரத்தின சுருக்கமாக உங்களிடம் சொல்கிறேன். ஆமாங்க, அவர் தான் பார்த்துட்டு இருக்காருங்க, அவர் தாங்க வழி நடத்துகிறார். அவருடைய எண்ணப்படி, அவருடைய ஆணைப்படி தாங்க இந்த அமைப்பினர் வழி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய விருப்பப்படி தான் எல்லாம் இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சொல்லலாம். ஏன்னா அவர் சந்நியாசி, குருராஜர் ஒரு சந்நியாசி. அவருடைய மனமோ, அவருடைய எண்ணமோ, அவருடைய நோக்கமோ எதனையும் எதிர்பார்ப்பது கிடையாது. அவருடைய எதிர்பார்ப்பு ஒன்று நடத்தணும், ஒன்று செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த செய்கையின் மூலம், அந்த செயல்பாட்டின் மூலம் பல்வேறு நபர்களுக்கு உகந்த வகையிலே ஒரு நல்ல விஷயங்கள் நடைபெறுவதாகத்தான் நிச்சயம் இருக்கும். அந்த வகையிலே தான் நம்ம பார்க்கணும். அவருடைய அருளையும் ஆசிகளையும் நம்ம சும்மா அப்படி பார்த்துட முடியாதுங்க. ராயருடைய மகிமை, கருணை, அருள் அப்படிங்கிறது அதை நாம் பார்க்கும் பொழுது அதை உணர வேண்டும். இது ஏன் இந்த தருணத்தில் ஒரு பக்தனுக்கு இந்த மாதிரி நடக்கிறது, இந்த தருணத்தில் ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக அதனை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதற்குண்டான காரண காரியங்கள் நமக்கு தெளிவாக தெரியும். சரி, இப்போ நான் அந்த இடத்துக்கே வரேன். அவருடைய பார்வையின் கீழ், அவருடைய வழிகாட்டலில் இந்த அமைப்பினர், இந்த அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எதை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 28 இயர்ஸ், 28 ஆண்டுகளாக ஒரு இடத்தில் பூஜை நடைபெறவில்லை. நடைபெறலைன்னா அவர் ஏற்றுக்கல, அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இந்த 28 ஆண்டுகள், சுமார் 28க்கு மேலே தான் இருக்கும். அவ்வளவு நாள் பூஜை நடைபெறாத ஒரு இடத்தில் அந்த பிருந்தாவனம் அங்கே இருந்தது. அந்த பிருந்தாவனம் அந்த இடத்திலிருந்து வேறொரு ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது, இடமாற்றப்பட்டது, புலம்பெயரப்பட்டது. யாரால் அப்படின்னு கேட்டால் குருராஜருடைய அருளாலும் அனுகிரகத்தாலும் இந்த அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கத்தின் அமைப்பினர் சார்பாகத்தான் இவை நடத்தப்பட்டது. எப்படிங்க அது? 28 வருஷமா ஒரு இடத்துல பூஜை இல்லை, 28 வருஷமா எந்த பக்தருமா போயிருக்க மாட்டாங்க, எந்த பக்தருமா பார்த்துருக்க மாட்டாங்க. 28 வருடங்கள் அப்படின்னு எவ்வளோ பெரிய ஜாம்பவான் பக்தர்கள்லாம் அந்த இடத்த கிராஸ் பண்ணியிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த நிகழ்வுகளெல்லாம் எதுவுமே அவர் அந்த இடத்திலிருந்து பூஜை ஏற்க தயாராக இல்லை, பூஜை நடைபெறவில்லை. இது எப்போ நடந்தது அப்படின்னா,
அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பு திரு முனியாண்டி கே சுப்பையா சார் அவர்கள் தலைமையின் கீழ் அவர்கள் தலைமையேற்று குருராஜர் அவர்களோடு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உள்ள என்ட்ரி ஆகும்போது தான் குருராஜர் நான் வருகிறேன், நான் வேறு இடத்திற்கு செல்கிறேன், வாருங்கள் என்னை அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சமிக்கைகளை அந்த அமைப்பினருக்கு காட்டினார். இதெல்லாம் நடந்ததுங்க. இதெல்லாம் ஒரு த்ரில்லிங்கான சீக்வன்சஸ். அடுத்தடுத்து சொன்னால் நேரமே போதாது நமக்கு இந்த இடத்துல. அவ்வளவு தகவல்கள், அவ்வளவு செய்திகள். ஒரே விஷயந்தான், 28 வருடங்களாக எந்த பக்தரும் யாருமே கேட்கப்படவில்லையா? நம் யாரையும் தவறாக சொல்லவில்லை பக்தர்களை. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் இன்னார் இவர்கள் இந்த இடத்தில் வந்த பிறகுதான் நான் அந்த இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வேறு இடத்திற்கு வந்து அமர்ந்து என்னுடைய அருளை பக்தர்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தில் அமர்ந்திருக்கார் இல்லையா? இது அவருடைய எண்ணம் தானே, அவருடைய வழிகாட்டல் தானே. இது ஒரு மடம். இது வந்து பெண்ணாகரத்தில் இருந்த மடம். ஒன்றும் இல்லைங்க. அவர் என்னன்னா, அவர் ஒரு வியாபாரி. பெண்ணாகரத்தில் ஒரு பெரிய இடம் வாங்குறார், ஒரு வீட்டை கட்டுறார், வீட்டுக்கு முன்னாடி ஒரு கோயிலை கட்டுறார், ஒரு அற்புதமான பிருந்தாவனம். பெங்களூரில் சென்று ரொம்ப பிரமாதமாக மிகுந்த வேலைப்பாடுடைய ஒரு பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்தை தயார் செய்து கொண்டு வந்து வைத்து அதற்கு பிரதிஷ்டாபன வைபவம் நடத்துகிறார். அவருடைய தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. ஏதோ சில சூழ்நிலைகளால் அவரால் வந்து தொடர்ந்து அந்த தொழிலை செய்ய முடியவில்லை. அந்த தொழில் நொடிந்து விடுகிறது. பயங்கர வசதி வாய்ப்பாக இருந்தவர்கள் வசதி வாய்ப்பு இழந்து கடன்காரர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்து விடுகிறது. அவருடைய வீடும் வங்கியில் அடமானத்திற்கு சென்று விடுகிறது. அதன் மூலம் வாங்கிய பணமும் கடன்காரர்களுக்கு பத்தவில்லை, போதல். அந்த மடமும் ஆலயமும் சேர்ந்து வங்கிக்கு சென்று விடுகிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குருராஜர் கிட்ட போயிட்டு முறையிட்டு வரலான்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு அவர்கள் மந்திராலயத்திற்கு செல்கிறார்கள். சின்ன சின்ன குழந்தைங்க அவர்களுக்கு. சென்று குருராஜர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. குருராஜா, இந்த மாதிரி துன்பங்கள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க சாமி கும்பிட்டுட்டு திருப்பி வர வேண்டியதானே. குருராஜர் வணங்கிட்டு வரல. அவங்க ஊருக்கு வந்த கடன்காரர்கள் தொல்லை தாங்க முடியல, கடன்காரருக்கு பதில் சொல்ல முடியாது, அதை விட இங்கேயே அவர் அருகிலேயே இருந்துடலான்னு சொல்லிட்டு குருராஜர் அருகிலேயே அங்கேயே இருந்து ஒரு 4 சக்கர வண்டியை வைத்து ஒரு சிறியதாக ஒரு வியாபாரத்தை துவக்குகிறார்கள். அந்த இடத்துல இருக்காங்க. ஆனால் அந்த கோவிலை ஸ்தாபித்த அந்த பெரியவருக்கு உண்மையிலேயே ஏகப்பட்ட மனோரத்தம் தான். அவரை நான் பார்த்திருக்கிறேன். கொஞ்சம் அப்படியே இருக்காங்க. கொஞ்சம் வருமானம் வருகிறது, கடையை பெரிதாக வைக்கிறார்கள், வருமானம் வருகிறது, குழந்தைகள் வளர்கிறார்கள், படிக்கிறார்கள், திருமணம் செய்கிறார்கள். இது 28 வருட காலகட்டத்திலே எல்லாம் தொடர்ந்து நடைபெறுகிறது. அவங்க அங்கேயே செட்டில் ஆன இருந்தாலும் கூட இந்த மடமும் இந்த ஆலயமும் இப்படி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு கவலை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அண்ணா, இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது, இது எதனா பண்ண முடியுமா, செய்ய முடியுமான்னு கேட்கிறார்கள். ஆனால் பக்தர்கள் யாராலும் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அந்த இடத்தில் உருவாகிறது. 28 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. 28 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தகவல் அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கத்திற்கு தெரிந்த பின்னால் அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கத்தின் தலைவர் திரு முனியாண்டி கே சுப்பையா சார் அவர்கள் மூலமாக அவருடைய முயற்சியின் பேரில் மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அந்த இடத்திலிருந்து பெண்ணாகரத்திலிருந்து இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு மடத்திற்கு அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்திற்கு அமர்ந்து பிரதிஷ்டாபன கும்பாபிஷேக வைபவம் அந்த இடத்தில் நடத்தப்பட்டது. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய கதைங்க. இதெல்லாம் பெரிய இட்டுக்கட்டி மெட்டுக்கட்டி இப்படி அப்படி நிறையா சொல்லலாம். சொல்லாத தகவல்கள் தான் அதிகம். நான் குருராஜருடைய பெருமை, மகத்துவம், மகிமை இதெல்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நான் சொல்வது ரொம்ப குறைவு. ஒரே பாயிண்ட் தாங்க. 28 வருடங்களாக பூஜை இல்லாமல் இருந்த ஒரு பிருந்தாவனம் அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பு வந்த பிறகு அந்த அமைப்பினுடைய அழைப்பின் பேரில் அங்கிருந்து குருராஜர் வேறு ஒரு இடத்திற்கு வந்து அமர்ந்து அருள்பாலிக்கிறார். அவருடைய ஆணைதான் அது. நம்மாலாவது யாதொன்றும் கிடையாது. இன்னார் இதை செய்ய வேண்டும், அவர் வந்து அதை இதை செய்ய வேண்டும், உனக்கு இந்த பணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியை வடிவமைத்து கொடுப்பதே அவர்தான். we are just tools, அவ்வளோதான். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவிகள், அவ்வளோதான். நம்ம அவர்கிட்ட பார்த்தோம்னா இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி 30 வருடங்களுக்கு மேலாக கோயிலே கட்டலைங்க. ஒருத்தர் புண்ணியஸ்தலா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து கிளம்புறார், பெங்களூர் பக்கத்தில் கர்நாடகாவில். அவர் ஒரு மடத்தில் இருக்கார். அந்த மடத்தில் வந்து அவருடைய குரு என்ன பண்ணுறாரு, எல்லாம் ஒரு இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்புகிறாரு. ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகுங்க, ராயருடைய புகழ் நீங்கள் பரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வரார் ஒருத்தர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய இடம், ஒரு 2 ஏக்கர் சுமார்னு நினைக்கிறேன், அவ்வளோ பெரிய இடத்தை வாங்கி ராயருக்கு இந்த இடத்துல கோயில் கட்டணும். நான் சொல்கிறது 70களில் இறுதி, 70s எண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கூரை அமைத்து கொண்டு
அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, பூஜைகள் செய்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறார், கோயில் கட்டலாம் பண்ணலாம் செய்யலான்ட்டு. ஆனால் அவர் வந்து ராயரை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கனவு என்னென்னா, ஒரு கட்டிடம் எழுப்பி அதில் ராயர் பிருந்தாவனத்தை வைத்து அந்த இடத்தில் பூஜைகள் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை வருஷம், 70s எண்டில் இருந்து கிட்டத்தட்ட 2-3 வருடங்களுக்கு முன்னால் வரை தொடர்ந்து அந்த எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்குது. அப்படியும் முயற்சி பண்ணுறார், அந்த முயற்சிகள் கைகூடவில்லை. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஏதாவது நடக்குதுன்னா அது நாம் செய்தோம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல சொல்லலை. செய்வதற்குண்டான தகுதியும் அருளையும் அவர் கொடுத்தார். அதற்குண்டான வகையில் அந்த அமைப்பும் அந்த அமைப்பினரும் இருந்தார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்தில் நான் பதிய வைக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப காலமாக அப்படியே இருக்கும்போது கடைசி காலகட்டத்தில் ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால் வரை கொஞ்சம் கொஞ்சமாக தயார் பண்ணி கட்டிடமும் எழுப்பிடுறாரு, பிருந்தாவனமும் செய்து எடுத்துகிட்டு வந்து அது ஜலவாசம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டு வச்சிடுறாரு, தானிய வாசம் பண்ணி வைக்கிறாரு, எல்லாம் செய்து வைக்கிறார். ஆனால் அவர் வந்து திடீர்னு துரதிருஷ்டவசமாக இறந்து விடுகிறார், மறைந்து விடுகிறார் பெரியவர். ராயர் மாதிரியே அப்படியே அவர் வந்து இந்த காஷாய வஸ்திரம்லாம் போட்டு அவருடைய ஃபோட்டோ பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு மடம் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதே மாதிரி தான் மீண்டும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கப்பட்டு அவருடைய மகன் இருந்தார், அவரிடம் கேட்கப்பட்டு ஏறக்குறைய அவர்கள் வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு இருந்தார்கள். அவர்களுக்கு வந்து ஒத்தாசை செய்ய, உதவி செய்ய, இருக்கின்ற எஞ்சிய செலவுகள் செய்து அந்த இடத்தில் கும்பாபிஷேகம் வைபவம் நடத்துவதற்கு உண்டான வசதி வாய்ப்புகள் அவர்கள்கிட்ட கிடையாது. அந்த நேரத்தில் அரைகுறையாக நின்று கொண்டிருக்கிறது எல்லாம். இந்த தகவல் அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கத்தின் தலைவர் திரு முனியாண்டி கே சுப்பையா சார் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கத்தின் தமிழ்நாடு அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பினரால் முன்னின்று அந்த கும்பாபிஷேக வைபவம் நடத்தப்பட்டது. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு அப்புறமாக. இது சான்றாக சொல்லக்கூடிய 2 நிகழ்வுகள் மட்டும்தான். ஒரு சான்று, ஒரு எக்ஸாம்பிள், இது 2. அப்போ எத்தனை சத்காரியங்களை அவர் நடத்தி இருப்பார். இது நம்மளால் திட்டம் போட்டு நடத்த முடியுமா சொல்லுங்கள்? திட்டம் போட்டு நாம் செய்ய முடியுமா? திட்டம் போட்டுனா இந்த இடத்துல இருக்குது நம்ம போய் செய்யணும், எப்படி செய்ய முடியும்? நீங்கள் ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடாது, இது முடியாது, நோ அப்படின்னா அதை நிறுத்துவதற்கு இந்த வினாடிகள் போதும் குருராஜருக்கு. அவர் விருப்பப்படலை அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே வந்து ஓப்பன் கேட் பண்ணி அடுத்தடுத்த நிகழ்வுகளாக நடத்தப்பட்டு கும்பாபிஷேக வைபவம் நடத்தப்பட்டது. நான் உதாரணத்திற்கு 2 சொன்னேன். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய மடங்கள் இந்த ஐடார்க், இன்டர்நேஷ்னல் டிவைன் அசோசியேஷன் ஃபார் ராகவேந்திர கான்ஷியஸ்னஸ் அவர்களால் செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நிறைய வைபவங்கள் நடத்தியிருக்கிறார்கள். முத்தாய்ப்பாக 2 வைபவங்கள் நம்ம சொல்லலாம். மந்திராலயத்தில் நடைபெற்ற கோடி ராமநாம ஜப வேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. கோடி முறை ராமநாமத்தை சொல்வது வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. மந்திராலயம் நடத்த பீடாதிபதிகள் ஸ்ரீ ஸ்ரீ சுதீந்திர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் அவருடைய அருளுடன், அவருடைய ஆசிகளுடன், குருராஜருடைய பரிபூர்ண அருளாசிகளுடன் அந்த நிகழ்ச்சி வந்து நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சி தாங்க ஒரு ரிமார்க்கபிள் ஈவெண்ட் இன் மந்திராலயம். இது வரைக்கும் நடந்திருக்கா அப்படிங்கிறது கேட்டால்தான் தெரியும். இது வரைக்கும் நடந்த மாதிரி அந்த மாதிரி நிகழ்ச்சி தெரியல. பால் அபிஷேக வைபவம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் மிஸ்டர் முனியாண்டி கே சுப்பையா சார் அவர்கள் ஒரு நாள் அவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்துருக்காரு. உட்காந்து சாமியை பிரார்த்தனை பண்ணும்போது அவருடைய எண்ணத்தில் ஒரு நிகழ்வு தெரியுது. எல்லாரும் வந்து பால் குடத்தில் பாலை எடுத்துக்கொண்டு மந்திராலயத்தில் ராயருக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி. இது ஒரு எண்ணம், அவ்வளோதான். அந்த எண்ணம் வந்தோடனே அதை வந்து அவர் செயலாக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இது செய்யணும் அதன்னு சொல்லிட்டு மடத்தில் அப்ரோச் பண்ணுறாரு. கேட்குறாங்க. ஐடார்க் தமிழ்நாடு அமைப்பினர் பல்வேறு அன்பு நெஞ்சங்கள் ஒன்றிணைந்து அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றும் பொருட்டு குருராஜரிட்ட ஆணை, குருராஜர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கிறார், சுவாமி வந்து என்னுடைய கனவுல இந்த மாதிரி சொல்கிறார் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அது மாதிரி நான் முயற்சி பண்ணணும் அப்படின்னும் போது நிறைய அன்பு நெஞ்சங்கள் அதற்கு ஒத்தாசை செய்து மந்திராலய மடத்து பீடாதிபதிகள் அவர்களிடமிருந்து அனுமதி பெற்று அவருடைய அவர் ஓகே சொன்னார். அதே மாதிரி அவ்வளோ சாதாரணமாக பண்ண முடியாது. துங்கபத்ரா நதிக்கரையிலிருந்து கிட்டத்தட்ட 1000 நபர்கள்கிட்ட இருப்பாங்க. எல்லாரும் நதிக்கரையிலிருந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சொம்பு பால் இதெல்லாம் கொடுத்து ஊர்வலமாக ஒரு தடபுடல் ஊர்வலம் மேலதாளங்களுடன் குருராஜரை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பெரிய திரளான கூட்டம் வந்து மடத்திற்குள்ளாகவே கோயிலுக்குள்ளவே ஒரு சுவாமியுடைய ஒரு திருவுருவ விக்கிரகத்தினை வைத்து அந்த விக்கிரகத்திற்கு ஒவ்வொருவராக அவர்கள் கையில் கொண்டு வந்த அந்த பாலை கொண்டு குருராஜருக்கு அபிஷேகம் செய்தார்கள். மந்திராலய மடத்திற்கு ஆத்மார்த்தமான நன்றிகள், 1000 கோடி நமஸ்காரங்களை அங்கு இருப்பவர்களுக்கு தெரிவித்தாக வேண்டும். மந்திராலய மடத்து பீடாதிபதிகள் அவர்களுக்கும். ஏன்னா சுவாமிகள் வந்து பக்தனுடைய கோரிக்கை, இந்த மாதிரி ஒரு பக்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி செய்யணும்னு சொல்கிறாரு. எவ்வளவோ ஆச்சாரங்கள், அனுஷ்டானங்கள், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அதெல்லாம் இருந்தால் கூட ஒரு பக்தனுடைய எண்ணத்தில் உதிக்கிறது. பல்வேறு பக்தர்கள் ஒன்றிணைந்து இதை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
மனமும் வந்து அவருக்கு எப்போவுமே தமிழகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள் மேல் ஒரு அளப்பரிய அன்பு எப்போவுமே உண்டு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மறுக்காமல் எது எப்படி இருந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, ராயருக்கு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும், அதற்கு என்னுடைய பூரண அனுமதி நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு முனியாண்டி கே சுப்பையா சார் அவருடைய எண்ணத்திற்கு அவர் இசைவு தந்தார். அவ்வளவு பக்தர்கள் பயனாளர்களாக அந்த இடத்தில் ரொம்ப பெரும் மகிழ்வுடன் செய்து அந்த இடத்துல ராயருக்கு அபிஷேகம் பண்ணாங்க. இதெல்லாம் சான்ஸ் வாய்ப்பே கிடையாது. மந்திராலயத்தில் சென்று செய்யறதெல்லாம் யோசிக்கவே முடியாது. அதெல்லாம் என்கிட்ட கூட முதல்ல அந்த கேள்விப்படும் கூட இதெல்லாம் சாத்தியமான விஷயமா அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் சாத்தியப்பட வைத்தார் குருராஜர். இந்த மாதிரி எவ்வளோ நிகழ்வுகள், எவ்வளோ நற்காரியங்கள் தொடர்ந்து நடந்திருக்கிறது இந்த அமைப்பினரால். தமிழ்நாடு ஐடார்க் தமிழ்நாடுன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்கள தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லார் பக்தர்களும் ஒன்றிணைந்து தான் இதனை வந்து செய்துட்ருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் மலேசியா இல்லை சிங்கப்பூர் இங்கே வசிக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களாக இருந்தால், பக்தர்களாக இருந்தால், குருராஜரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் தவறாமல் இந்த ஜொஹூரில் நடைபெறவிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய வைபவத்தில் கலந்துக்குங்க. 23ஆம் தேதி வருகின்ற 23 இந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி என்னுடைய இன்விடேஷன் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த நிகழ்ச்சி அந்த இடத்துல நடக்குது. ஸ்குடாய் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜொஹூர், அந்த இடத்தில் இந்த வைபவம் நடைபெறுகிறது. ஒரு அற்புதமான வைபவமாக இருக்கும். நிச்சயம் கலந்து கொள்ளுங்கள். நிறைய வந்து சிறப்பு அழைப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவருடைய ஒரு அற்புதமான சொற்பொழிவு இந்த இடத்துல கேட்கலாம். நாடகம் இருக்கிறது, கலை நிகழ்ச்சிகள் இருக்கிறது. குருராஜருடைய புகழ், மகிமை, மகத்துவம் இந்த உலகத்தின் கடைகோடி மனிதனுக்கும் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறதையே ஒரு உயர்தர நோக்கமாக வைத்துக்கொண்டு இது எல்லாருக்கும் போய் சேரணும். ஏதோ ஒவ்வொரு அசைவுகள் தொடர்ந்து ஒவ்வொரு மனிதனுக்குள் ஏதோ ஒரு ஆன்மீக தாக்கத்தை, குருபக்தி தாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத முழு முதற் கொள்கையாக வைத்துக்கொண்டு இந்த அமைப்பினர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அடிக்கடி, குருராஜர் பக்தி உலகம் அப்படின்னுட்டு. குரு பக்தி சாம்ராஜ்யம்னு நான், இந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒரு அங்கத்தினர்கள் இந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில். அவருடைய சாம்ராஜ்யத்தில் நாம் நம்மை இணைத்து கொண்டால் அவர் நம்மை வழி நடத்துறது அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவருடைய வழி நடத்தல் ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்குங்க. பூரண நம்பிக்கையோடு, பூரண அர்ப்பணிப்போடு, ஒரு சரணாகதி பக்தியோடு மகாபிரபுவை நீங்கள் என்னாலும் அவரை உங்கள் மனதால் பூஜித்து கொண்டிருங்கள். உங்கள் வாழ்வில் என்னாலும் வெற்றிதான், மகிழ்வுதான், சந்தோஷம்தான், பரம ஆனந்தம்தான். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம்.